Subscribe now and press the bell icon. ஒட்டுமொத்த எதிர்ப்பச்சுக்களும் இதுவரையிலும் வெளிப்படுத்தப்படாத எதிர்ப்பச்சுக்களும் தற்போது போரிலே நேரடியாக களமிறங்கப் போகின்றார்களா? எதிர்ப்பச்சுக்களின் தலைவர்களுக்கு ஈரானின் IRGC தளபதி அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி என்ன? ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான நேரடியான மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானி IRGC இராணுவமும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே அடுத்ததாக இலக்கு வைக்கப்பட போகும் மிக முக்கியமான தளமும் ஒரு மிகப்பெரிய உலகப் போரை நோக்கி நகரும் சம்பவங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும். ஈரானின் காக் தீவை அமெரிக்கா கைப்பற்றினால் என்ன நடக்கும்? சீனாவும் இந்த போரில் நேரடியாக களமிறங்குமா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இன்னும் ஒரு அமைச்சரின் வீட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஈரானிய தாக்குதல்களும் கொத்து குண்டுகளால் கொத்து கொத்தாக தரைமட்டமாக்கப்பட்டு வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உட்கட்டமைப்புகளும் ஹெர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதற்கான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு முழுமையான அனுமதியை வழங்கிய பிரித்தானியாவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான பதிலடிகளும். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாகவும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் கூட்டுத்தரங்களுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாகவும் குர்திஸ்தான் மற்றும் ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் கூட்டுப்படை அதிகாரிகளையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற படுகொலை தாக்குதல்களின் விளைவாகவும் தற்போது ஈராக் முழுவதும் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் கூட்டுப்படைகள் முழுமையாக வெளியேறி வருகின்றன. இதற்கமைவாக நேட்டோவானது ஈராக்கில் இருக்கக்கூடிய அதனுடைய அனைத்து அதிகாரிகளையும் துருப்புக்களையும் மீளப் பெறுவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக நேட்டோ ஈராக்குள்ளே 600க்கும் அதிகமான துருப்புக்களையும் அதிகாரிகளையும் களமிறக்கியிருந்தது. மேலும் நேட்டோ மிஷன் ஃபோர் ஈராக் என்கின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தற்போது இவை அனைத்தையும் நேட்டோ முழுமையாக நிறுத்திவிட்டு அதனுடைய ஒட்டுமொத்த துருப்புக்களையும் மீள பெற்றுள்ளது. இதே போன்று பிரான்சினுடைய இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் இத்தாலியின் கட்டளை தளத்திலிருந்தும் முழுமையாக துருப்புக்கள் வெளியேறிவிட்டார்கள். போலாந்தும் தற்போது ஈராக்கிலிருந்து கூட்டுப்படை துருப்புக்களை முழுமையாக வெளியேற்றியுள்ளது. இதனால் தற்போது ஈராக்கை விட்டு ஒட்டுமொத்த நேட்டோ படைகளும் ஐரோப்பிய படைகளும் முழுமையாக வெளியேறிவிட்டன. அவர்களுடைய ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. அத்தோடு ஈராக்கிய அரசாங்கம் சில அதிரடியான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈராக்கினுடைய எண்ணெய் தளங்களோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஈராக்கிய எண்ணெய் தளங்களில் முதலீடுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஃபோர்ஸ் மெஜரை அனுப்பி வைத்துள்ளது. இந்த ஃபோர்ஸ் மெஜர் என்பது எதிர்பாராத சூழ்நிலைகளில், போர்க்காலங்களில் அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்வதற்கான அல்லது ஒப்பந்தங்களில் இருந்து வெளியேறுவதற்கான சட்டமாகும். எனவே தற்போதைய போர் சூழலை கருத்தில் கொண்டு ஈரான் மற்றும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை கருத்தில் கொண்டு ஈராக்கிய அரசாங்கம் ஈராக்கிய எண்ணெய் தளங்களோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஃபோர்ஸ் மேஜரை அனுப்பி வைத்துள்ளது. இதனால் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். மேலும் ஈராக்கிய எண்ணெய் தளங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் இதன் மூலமாக முழுமையாக வெளியேற்றப்படும். எனவே இவ்வாறு ஈராக்கிய எண்ணெய் தளங்களை வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காகவே ஈராக்கிய அரசாங்கம் தற்போது இந்த முடிவுகளை எடுத்துள்ளது. மேலும் இந்த முடிவானது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய சவாலாகவே மாறப்போகின்றது. அத்தோடு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் பக்தாதின் விக்டோரியா தளத்தை இலக்கு வைத்தும் வீரியமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாக களத்திலிருந்து சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதே போன்று அமெரிக்கா நேற்றிரவு PMF படைகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 சோதனை சாவடிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே 4 ஈராக்கிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நேட்டோ களமிறங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலைமையில் நேட்டோவுக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான மிரட்டல்களையும் கருத்துக்களையும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார். அமெரிக்கா இல்லாவிட்டால் நேட்டோ வெறும் காகித புலியாகவே இருக்கும். மேலும் ஈரானுக்கு எதிராக ஹெர்மோஸில் களமிறங்குவதற்கு பயப்படக்கூடிய நேட்டோ ஒரு கோழையாகும். மேலும் இதனை நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வோம், நிச்சயமாக இதனை திருப்பிக் கொடுப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த மிரட்டல்களை தொடர்ந்து பிரித்தானிய
பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா மேற்கொள்ளப் போகும் தாக்குதல்களுக்கு பிரித்தானியாவினுடைய தளங்களை பயன்படுத்துவதற்கான முழுமையான அனுமதியை வழங்கினார். மேலும் இதனை பிரித்தானியாவினுடைய பிரதமர் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான தளமாக இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவானது காணப்படுகின்றது. டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவின் கூட்டுத்தளத்தை பயன்படுத்துவதற்கு பிரித்தானியா அனுமதிகளை வழங்கியிருக்கவில்லை. இதனால் எங்களுக்கு குறித்த தளத்தின் எதிர்காலம் தொடர்பான சிக்கல்கள் எழும் என்றும் பிரித்தானியா அறிவித்திருந்தது. அதே போன்று சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் கூட்டுத்தளத்தை பயன்படுத்துவதற்கும் அனுமதிக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது பிரித்தானியாவினுடைய பிரதமர் டியாகோ கிராஷியோ தீவை பயன்படுத்துவதற்கும் சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய கூட்டுத்தளத்தை பயன்படுத்துவதற்கும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய கூட்டுத்தளங்களை பயன்படுத்துவதற்கும் முழுமையான அனுமதியை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு வழங்கியுள்ளார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு பிரித்தானியாவினுடைய தளங்கள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவை முழுமையாக பயன்படுத்தும். அத்தோடு பிரித்தானியாவினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு இந்த அனுமதியை முழுமையாக வழங்கியதை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஆரம்பித்திருக்கக்கூடிய சட்டவிரோத போரை அதிகளவான பிரித்தானிய மக்கள் விரும்பவில்லை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஆக்கிரமிப்பை அதிகளவான பிரித்தானியர்கள் விரும்பவில்லை. ஆனால் தற்போது பிரித்தானிய பிரதமர் அவருடைய சொந்த நாட்டு மக்களுடைய கருத்துக்களை ஓரம் கட்டிவிட்டு பிரித்தானிய மக்களுடைய நிலைப்பாடுகளை தள்ளிவிட்டு ஈரானுக்கு எதிரான போரிலே களமிறங்கியுள்ளார். ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு பிரித்தானிய தளங்களை முழுமையாக அனுமதித்துள்ளார். மேலும் பிரித்தானிய பிரதமர் ஒரு விடயத்தினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானுக்கு தற்காத்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் இருக்கின்றது. மேலும் பிரித்தானிய பிரதமர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவினால் பிரித்தானிய மக்களின் உயிரையும் ஆபத்திற்குள் தள்ளிவிட்டுள்ளார். மேலும் எங்களுக்கு எதிரான போரில் களமிறங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா மேற்கொள்ள போகும் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு பிரித்தானியா அதனுடைய தளங்களை அமெரிக்காவுக்கு முழுமையாக வழங்கியிருப்பது பிரித்தானியா ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்கியதற்கு சமனானதாகும். எனவே இதற்கமைவாக ஈரான் இனி வரக்கூடிய நாட்களில் பிரித்தானியாவுக்கும் விருந்துபசாரங்களை வழங்கும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய பிரித்தானியாவினுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் இலக்கு வைக்கப்படும். மேலும் பிரித்தானியாவினுடைய தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். டியாகோ கிராஷியோ தீவை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் நலன்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈரானுக்கு காணப்படுகின்றது என்பதனையே தற்போது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கைப்பற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் வடிவமைத்திருக்கக்கூடிய 2 திட்டங்கள் தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த 2 திட்டங்களையும் செயற்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மும்முரமாக எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் கடற்கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கும் காக்தீவை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அதனுடைய சிறப்பு படைப்பிரிவுகளை மத்திய கிழக்கை நோக்கி அவசரப்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி ஒருவர் எக்ஸியோஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கும் ஈரானை மண்டியிட வைப்பதற்கும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கும் கைப்பற்றுவதற்கும் ஈரானின் காக்தீவை கைப்பற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 வாரங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தகல அனுபவங்களை பயன்படுத்தி நாளைய தினம் பென்டகன் இந்த தாக்குதல் திட்டங்களை டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைக்கப் போகின்றது. ஈரானினுடைய காக்தீவை முழுமையாக கைப்பற்றி ஈரானை பலவீனப்படுத்தி ஈரானை எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வருவதே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் முக்கிய இலக்காகவும் இருக்கின்றது. இதற்கான தாக்குதல் திட்டங்களையும் முழுமையான வரைபடத்தையும் தான் அமெரிக்க ராணுவ தலைமை அதிகாரிகள் வடிவமைத்து வருகின்றார்கள் என குறித்த அதிகாரி எக்ஸியோஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த தாக்குதல் திட்டமானது 1 மாதத்திற்கு வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் 1 மாதத்திற்குள்ளே ஈரானை சரணடைய வைப்பதற்கு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்க வைப்பதற்கான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
அதாவது அமெரிக்க இராணுவம் ஈரானிய மண்ணில் களமிறங்குவது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையுமே அமெரிக்கா தற்போது மேற்கொண்டு வருகின்றது. ஈரானினுடைய ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரையோர பிரதேசங்களையும் காக்தீவையும் கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களையே அமெரிக்கா ஆரம்பிக்கப் போகின்றது. இதற்கான முழுமையான திட்டத்தையே இவர்கள் வடிவமைத்து வருகின்றார்கள். ஒரு மாதத்திற்குள்ளே காக்தீவை கைப்பற்றி ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்த முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்கா காக்தீவை கைப்பற்றப் போவது தொடர்பாகவும் ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவது தொடர்பாகவும் ஈரானின் மூத்த ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவான காக்தீவை கைப்பற்றி ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக அச்சுறுத்தல்களை வழங்குவதன் மூலமாக ஈரானை அடிப்பணிய வைக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தவறாக கணக்கிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு எவ்வாறு தவறான மதிப்பீடுகளும் கணக்கீடுகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட்டதோ அதே போன்றே தற்போதும் காக்தீவை கைப்பற்றினால் ஈரான் சரணடைந்து விடும் என்கின்ற தவறான கணக்கீடுகளை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கி வருகின்றார்கள். ஈரான் கடந்த 40 ஆண்டுகளாக மேற்குலகின் உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தப்பி பிழைத்துள்ளது. இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரான் வளர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு முற்றுகையை எதிர்கொள்ளும் போது ஈரான் ஒரு பொழுதும் சரணடையாது. 40 வருடங்களாக சரணடையாத ஈரான், மண்டியிடாத ஈரான் இந்த முற்றுகையின் விளைவாக மண்டியிடும் என இவர்கள் நினைப்பது இவர்களுடைய முட்டாள்தனமாகும். அமெரிக்க இராணுவம் காக்தீவை கைப்பற்றுவது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்காது. மாறாக ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக புதைத்துவிடும். வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீவை கைப்பற்றுவதனால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்பதனை யாராவது டொனால்ட் ட்ரம்பிடம் கூறிவிடுங்கள். ஈரான் பல தசாப்தங்களாக காக்தீவினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. மேலும் காக்தீவினுடைய ஒவ்வொரு மீட்டரும் மரண மண்டலங்களாகவே அமைந்துள்ளன. அமெரிக்க இராணுவம் காக்தீவில் களமிறங்கியதற்கு பின்பு ஈரான் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மரண மண்டலத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதே நேரம் அமெரிக்கா ஒருவேளை காக்தீவை முழுமையாக கைப்பற்றினால் அதனை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. மேலும் காக்தீவை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான எல்லாவிதமான திறன்களும் ஈரானிய இராணுவத்திடம் காணப்படுகின்றன. உண்மையில் தற்போது ஈரான் இந்த போரை படிப்படியாகவே நகர்த்தி வருகின்றது. நீண்ட போருக்கு அமைவாகவே அனைத்து தாக்குதல் திட்டங்களும் படிப்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படியான சந்தர்ப்பத்தில் ஈரானினுடைய காக்தீவை அமெரிக்கா கைப்பற்றுவது ஈரானினுடைய ஒட்டுமொத்த முழு பலத்தையும் காண்பிப்பதற்கான மிக முக்கியமான காரணியாகவும் மாறிவிடும். இன்னும் ஈரான் அதனுடைய முழு பலத்தையும் முழு வீச்சில் பயன்படுத்தவில்லை. அவ்வாறு ஈரான் அதனுடைய பலத்தை முழு வீச்சில் பயன்படுத்துவதற்கு தீர்மானித்தால் ஈரானோடு ஏனைய நாடுகளும் சாம்பலாகிவிடும். மேலும் காக்தீவானது ஈரான் அமெரிக்காவுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறியாகும். இதனை அமெரிக்கர்கள் இப்போது புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் காக்தீவிலே களமிறங்கியதற்கு பின்பு ஈரானினுடைய பொறியை புரிந்து கொள்வார்கள். மேலும் இந்த தடவை அமெரிக்கர்களினால் ஈரானினுடைய பொறியிலிருந்து சிக்கவே முடியாது. அத்தோடு காக்தீவிலே அமெரிக்கா களமிறங்குவது சீனாவுக்கு எதிரான போர் பிரகடனத்திற்கு சமனானதாகும். ஈரானிய எண்ணெய்களின் 80% எண்ணெய்களை சீனா பெற்றுக் கொள்கின்றது. மேலும் காக்தீவை அமெரிக்கா கைப்பற்றுவது சீனாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் சீனாவும் அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு இதுவரை பயன்படுத்தாத சில அட்டைகளை சீனா பயன்படுத்தும். தாய்வானுக்கு எதிரான தாக்குதல்களை கூட சீனா ஆரம்பிக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் காக்தீவை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா மேற்கொள்ள போகும் தாக்குதல்கள் உலக போரினுடைய தூண்டுதலாகவும் அமைந்திருக்கும். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது என குறித்த மூத்த ஈரானிய ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே 2ஆம் உலகப் போருக்கு எவ்வாறு ஒவ்வொரு சம்பவங்களும் காரணமாக அமைந்திருந்ததோ, தாக்குதல்களும் முற்றுகைகளும் எவ்வாறு வீரியமடைந்து 2ஆம் உலக மகாயுத்தத்தை உருவாக்கியதோ அதே பாணியில் தான் தற்போது இந்த மோதல்களும் விரிவடைந்து வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான முடிவுகளினால் ஒரு மிகப்பெரிய உலக மோதலை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்று மாலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதே போன்று இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமைச்சர் ஒருவருடைய வீடு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. பென்குவிரின் வீடு இலக்கு வைக்கப்பட்டதை போன்று இன்னும் ஒரு அமைச்சரின் வீடு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அதே நேரம் குறித்த தாக்குதல் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிடவில்லை. எந்த அமைச்சர் வீடு என்பது தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக இந்த தகவல்களை மூடி மறைத்து வருகின்றது.
அடுத்து கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் 2 வெடிப்புகளும், பஹ்ரைன் மற்றும் குவைத்திலே 4 வெடிப்புகளும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 3 வெடிப்புகளும் பதிவாகியுள்ளன. மேலும் இந்த வெடிப்புகள் பதிவாகி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அடிமை அரபு நாடுகளும் உச்ச ஊடக தணிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் தாக்குதல் தொடர்பான காணொளிகளை, புகைப்படங்களை வெளியிடக்கூடியவர்களை கைது செய்து வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் காணொளிகளை பகிர்ந்து கொண்ட 113 பேரை கைது செய்துள்ளார்கள். இதேபோன்று சவுதி அரேபியாவிலும் ஏனைய அடிமை அரபு நாடுகளிலும் காணொளிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். எனவே அடிமை அரபு நாடுகளில் உச்ச ஊடக தணிக்கைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரானின் IRGC இராணுவம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக முதல் தடவையாக நேரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈரானினுடைய தீவுகளான அபு மூசா தீவை இலக்கு வைத்தும், கிரேட்டர் டன்பா தீவை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், ஐக்கிய அரபு அமீரகத்தின் களத்திலிருந்து மீண்டும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராசல் கைமா எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். குறித்த எண்ணெய் தளத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவோம். எங்களுடைய தீவுகள் மீது தாக்குதல்கள் மீண்டும் மேற்கொள்ளப்பட்டால், நாங்கள் உங்களுக்கு எதிரான நேரடியான நசுக்கும் தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என ஈரானின் IRGC இராணுவம் அதிரடியான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த மிரட்டலானது சாதாரண மிரட்டலாக பார்க்கப்படவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராசல் கைமா எண்ணெய் தளமானது மிக முக்கியமான தளமாகும். குறித்த தளத்தை முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டால், அதற்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தின் அஸ்திவாரமே ஆட்டம் காண ஆரம்பித்துவிடும். அடுத்து ஈரானின் IRGC தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் முழுமையாக தயாராகிக் கொள்ளுங்கள். எதிரிகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய தோல்வியை வழங்குவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. இதனால் அனைத்து எதிர்க்கட்சிகளும் முழுமையாக தயாராகிக் கொள்ளுங்கள் என செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அதாவது ஈரான் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இந்த போரில் முழுமையாக களமிறக்கப் போகின்றது. இவ்வளவு நாளாக வெளிப்படுத்தப்படாத பல எதிர்க்கட்சிகளும் ஆச்சரிய தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். மேலும் இந்த செய்தியானது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe now and press the bell icon.